இன்றைக்கு சூபித்துவம் என்கிற போர்வையில், தரீக்காக்கள் என்ற போர்வையில், வஹதத்துல் வுஜூத் என்ற போர்வையில் ஷிர்க் இன்றைக்கு சந்தைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன விஷயத்தை தடை செஞ்சானோ, எது இந்த சமூகத்துக்குள்ள வரக்கூடாது என்று தடை விதித்தானோ, எந்த இணை வைத்தல் இந்த சமூகத்துக்குள்ள வரக்கூடாது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்களோ அவைகளெல்லாம் இன்றைக்கு இந்த போர்வையில் சமூகத்துக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்கின்ற, ஊசலாடி கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலையை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் அவர்களுக்கு எம்மதமும் சம்மதம் எல்லாம் ஒன்று தான், இஸ்லாமும் ஒன்று தான், குஃப்ரும் ஒன்று தான், ஏகதெய்வ கொள்கையும் ஒன்றுதான், பல தெய்வ கொள்கையும் ஒன்றுதான். நாங்கள் அல்லாவை ஒன்று சொல்லி வணங்குறோம், அவங்க பலது உண்டு சொல்லி வணங்குறாங்க. நாங்கள் சிலை வைக்கிறல, அவங்க வச்சிருக்காங்க. எல்லாரும் கடவுளைத்தான் வழிபடுறாங்க. அப்படி என்று புரிந்து கொண்டு எல்லாத்தையும் ஒன்று மாதிரி பார்க்குற ஆக்கள், அவங்க புத்திஜீவிகள், கல்விமான்கள், சமூகத்தை வழிநடத்துகிறவர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக மற்றவர்களிடத்தில் நாங்கள் உங்களோட மார்க்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த பேரையும் புகழையும் பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலரை இன்றைய சமூகத்தில் பார்க்கிறோம். அவர்கள் மார்க்கம் பற்றி ஆழமான புரிதலும் விளக்கமும் இல்லாததன் காரணமாக இந்த இணை வைத்தல் சார்ந்த விடயங்களுக்கு சோரம் போய்கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலையை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடிகிறது.